Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distributions, நிகழ்தகவு பரவல்கள், Exercise 11.2, பயிற்சி 11.2, இதில் 7th sum பார்க்க போகிறோம். The cumulative distribution function of a discrete random variable is given by. இப்போ இந்த discrete random variable வந்து இந்த சைடு இருக்கிறது தான் நமக்கு discrete random variable. அதில் capital F of x எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0, minus infinity less than x less than 0, அதுக்கப்புறம் 1/2, 0 less than or equal to x less than 1, 3/5, 1 less than or equal to x less than 2, 4/5 for 2 less than or equal to x less than 3, அதுக்கப்புறம் 9/10 for 3 less than or equal to x less than 4, this is equal to 1 for 4 less than or equal to x less than plus infinity. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. p of x less than 3, அதுக்கப்புறம் p of x greater than or equal to 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கேபிட்டல் f of x கொடுத்துட்டு அதை குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா தெரியும். அதன் பிரகாரம் நம்ம எழுதும்போது ஸ்மால் f of 0 ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம f of x at x is equal to 0, இந்த ஜீரோவில் அதனுடைய வேல்யூ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிறோம். அது வந்து நமக்கு 0, அதுதான் எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து ஸ்மால் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ். அப்போ எஃப் ஆஃப் 0ன்றது 1/2, இது வந்து 0, அதனால் மறுபடியும் நம்ம இதில் 0 சப்ராக்ட் பண்ணாலும் 1/2 தான் வந்துடும். எஃப் ஆஃப் 1 அப்படின்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப் ஆஃப் 1 அப்படின்றது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இங்கே எழுதுகிற வேல்யூ வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் 1, இங்கே 1 இருந்ததுன்னா இங்கேயும் 1 தான் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸில் வர்றது இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்துடணும். எஃப் ஆஃப் 1 வந்து 3/5, எஃப் ஆஃப் 0 வந்து 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் வந்து 10 எடுத்தோம்னா இப்போ 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 × 3 6 மைனஸ் 2 வந்து 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 × 1 வந்து 5. இப்போ 6 - 5 அப்படின்போது 1/10 அப்படின்னு கிடச்சிரும். எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1, இது வந்து 4/5 மைனஸ் 3/5 விச் இஸ் ஈக்குவல் டு 1/5. ஏன்னா இங்கே எல்சிஎம் அது ரெண்டுமே காமனாக இருக்கிறது. இது 5ஆக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத அப்படியே சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கடுத்தது எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 9/10 மைனஸ் 4/5. இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 8/10ன்னு வந்துடும். காமன் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 10, 9 - 8 ஈக்குவல் டு 1/10. அப்படி இல்லைனா 10 எல்சிஎம்னு எடுத்திங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1 × 9 வந்து 9 மைனஸ் 5ஆல் டிவைட் 10 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2 × 4 - 8. இப்போ 9 - 8 1/10ன்னு வந்துடும். அடுத்தது எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 3. கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 வேல்யூ வந்து 1, இது வந்து மைனஸ் 9/10. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 - 9/10ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/10. இந்த ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதிட்டோம். ரேண்டம் வேரியபிள் 0 1 2 3 4, அதுக்குரிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 1/10 1/5 1/10 1/10. இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ இங்கே எழுதியாச்சு. இதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x less than 3 கேட்டிருக்காங்க. p of x less than 3 is equal to p of x is equal to 0. less than 3னா இந்த 3ஐ விட குறைவாக இருக்கிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 0 1 2 அதை மட்டும் எழுதினா போகிறோம். p of x is equal to 0 plus p of x is equal to 1 plus p of x is equal to 2. இந்த p of x is equal to 0வும் அதுக்கு ஈக்குவலாக எது எழுதலாம்னா f of 0 எழுதிக்கலாம். அதே மாதிரி p of x is equal, இன்னொரு ஸ்டெப்பு கூட நம்ம வேணும்னா அங்கே எழுதிடலாம். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா f of 0 எழுதிக்கலாம் ப்ளஸ் f of 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் f of 2. இப்போ f of 0வோட வேல்யூ 1/2, f of 1ஓட வேல்யூ 1/10, இங்கே வந்து 1/5. இது எல்லாத்தையுமே எல்சிஎம் வந்து 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 × 1 வந்து 5 வந்துடும். 10 டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும். 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1 × 1 1. இங்கே 5ஆல் 10 டிவைட் பண்ணும்போது 2 × 1 வந்து 2 வந்துடும். மேலே எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 8/10ன்னு கிடைக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4/5 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ p of x less than 3 அப்படின்றதோட வேல்யூ 4/5. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than or equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா greater than or equal to 2னா
இந்த 2வோட வேல்யூ இதை விட அதிகமாக இருக்கிறது 3யும் 4ம். இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா அது நம்ம அதை கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடும். which is equal to p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4. இது வந்து 1/5 plus 1/10 plus 1/10. இது வந்து LCM 10. அதே போல் 5ஆல் டிவைட் 10 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2 into 1 2. இங்கே ரெண்டுமே 10 இருக்கிறதுனால இது +1 போட்டுடலாம். 4/10 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/5 வரும். அப்போ p of x greater than or equal to 2 அப்படின்றதோட வேல்யூ 2/5. இந்த சாப்டரே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டரு. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த சம் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துடலாம். இதில் என்ன நமக்கு ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட் சம்ஸ் தான். எங்கே வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். தேங்க்யூ.